ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதோடு இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நாளை பார்த்திங்கன்னா 5/12/2024. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஜித் நட்சத்திரம் அன்னைக்கு தான். அந்த நட்சத்திரம் வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வெற்றி. அதாவது அது அந்த உச்சி நேரம், அதாவது நம்ம அபிஜித் நேரம்னு சொல்லி 12 to 12:30, 11:45 to 12:30 அந்த மாதிரி நேரத்தில் ஜெபம் செய்கிறோம், இல்லை ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். அது நல்லவா நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு வந்து 11:25 ஆரம்பித்து நைட்டு 7:30 மணி வரைக்குமே இந்த நட்சத்திரம் இருக்குது. இந்த காலத்தில் நம்ம எது செஞ்சாலும் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். செஞ்சோம்னா இதுக்கு வந்து தோஷமெல்லாம் கிடையாதுங்க. என்ன கிழமை, என்ன திதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியங்களை செஞ்சோம்னா நிச்சயமாக 100% வெற்றியாகும் அப்படின்னு தான் அபிஜித் நட்சத்திரத்துக்கான ஒரு நேரம். இந்த நாளைக்கு வந்து இந்த நாளை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு நாள். நீங்கள் ஒரு 5:15 to 7:30 மணி வரைக்குமே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அது வெற்றியாகும். நீங்கள் நினைக்கிறது உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் வெற்றி ஆகிறதுக்கு ஒரு அருமையான நாள். நிச்சயமாக தவற விட்டுறாதீங்க. அதாவது 27 நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதாவது 27 நட்சத்திரத்தில் 28வது நட்சத்திரமாக தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்குது. இது வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, என்ன ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் வெற்றி ஆகுங்கிறது. இது வந்து ஏன் அப்படி நம்ம சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு மாத்திரம் இல்லைங்க, மகாபாரதத்திலேயே இந்த அற்புதம் நடத்திருக்கு. குருசேத்திர போர் நடக்குது பார்த்திங்களா? அப்போ அந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இதில் வந்து எந்த நேரத்தில் வந்து இந்த போரை தொடங்கினோம்னா அது வெற்றி ஆகும் அப்படின்னு கேட்கல. என்ன சொல்லியிருக்காங்க, சகுனி வந்து சகாதேவனிடம் போய் கேட்குறாரு, எந்த நேரத்தில் வந்து இந்த போரை தொடங்கினா வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலை. அது வந்து என்ன செய்கிறாரு, இந்த நேரத்தை குறித்து கொடுக்குறாரு. அதாவது அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செஞ்சோம்னா நம்மளுடைய எதிரிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க, நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரியே வந்து அந்த போரும் நடக்குது. அந்த போரில் வந்து அந்த நட்சத்திரத்தில் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனாக்க, எப்படியும் வந்து கௌரவர்கள் தான் இந்த இதில் வந்து ஜெயிக்க போகிறாங்க, இப்போ அவங்க தான் அவங்களுடைய வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து, அந்த நட்சத்திரத்தை எடுத்து தம் மயில் இறகுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறாராம். அந்த மாதிரி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்கிறாரு, போர் தொடங்கி போரில் வெற்றியும் பெற்றுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தொடங்குகிற எதுவுமே காரிய வெற்றின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த போர் தொடங்கி அதில் வெற்றியும் கிடைக்கிது. அதனால தான் இந்த நேரத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கடைசி வரைக்குமே அந்த கிருஷ்ணர் வந்து அந்த நட்சத்திரத்தை பின்னாடியே ஒளிச்சு தான் அந்த மயில் இறகு இருக்குது பார்த்திங்களா? எப்போதுமே தலையில் ஒரு மயில் இறகு இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து ஒளிச்சு வச்சுருக்காரு இன்றைய வரைக்கும். அதனால் அந்த நேரத்தில் வந்து இது வந்து ஒரு அருமையான நேரம். அதாவது இந்த நட்சத்திரத்தோட பெருமை, யோகம் எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து இது வந்து திரும்ப அதே தான் சொல்ல வரும். எந்த வேலை தொடங்கினாலும், எந்த இது நடந்தாலும் அதில் வந்து வெற்றி காணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நேரத்தை அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்மளுடைய தேவைகள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்காமல் போயிருக்கும். அதாவது நம்ம எப்படி மத்தியான நேரத்தில் 11:45 to 12:30 மணி வரைக்கும் அந்த அபிஜித் நேரத்தில் நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ, அதேமாரி நாளைக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டோம்னா நடக்காது, நம்மளால் முடியலை, எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணால் நடக்கலை அப்படிங்கிற அந்த காரியங்கள் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் 5ஆம் தேதி மனசில் நினச்சிக்கிட்டு நல்ல ஒரு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு, அந்த நட்சத்திரத்தோட உங்களுக்கு ஸ்லோகமும் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் படிங்க. ஒரு 3 தடவை படிச்சுட்டு
நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியம் நினச்சிக்கோங்க. நான் 10, 15 வீடு வாங்கணும், அங்கே வாங்கணும், நகை வாங்கணும், அது வாங்கணும், அதெல்லாம் தேவையில்லை. அது நீங்கள் வந்து அந்த நேரத்தையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை. அதில் வந்து உங்களுக்கு வந்து யமகண்டம் வரலாம், அஷ்டமி வரலாம், ராகு காலம் வரலாம், பிரதமை வரலாம். அதாவது அது என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமையா சனிக்கிழமையா அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இது வந்து நீங்கள் அந்த அந்த நேரத்தில் வந்து அந்த நட்சத்திரம் வந்திருக்கு, அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வந்து செய்கிற தொழில், எந்த முயற்சி எல்லாமே வெற்றி. இதில் வந்து ஒரு சொத்து வாங்கணுமா வாங்கி போடலாம், வீடு போகணுமா குடி போகணுமா போகலாம், பதவி சில பேருக்கு வந்து பதவி ஏற்புலலாம் இதை அந்த நேரத்தை பயன்படுத்தலாம். அது வந்து வெற்றிக்கு அது ஒரு உகந்த காலமாக இருக்கிறது. அதாவது அபிஜித்துனா ஜித்துனாவே வெற்றின்னு அர்த்தம். அதனால் இந்த நட்சத்திரத்தை வந்து நான் வந்து பயன்படுத்தி நாளைக்கு உங்களால் உங்களுக்கு என்ன வந்து மிக 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 அர்ஜெண்ட்டாக இந்த காரியம் சித்தியாகணும், இது நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற காரியத்தை நாளைக்கு நான் சொன்ன டயத்தில் 11:15 இருக்குது. நீங்கள் 5:15 to 7:15 5:30 கூட செய்யலாம். அந்த டயத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் பவர் 7:30 மணி வரைக்குமே இருக்குது. நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் வந்து இந்த இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவையோ நீங்கள் கேட்டது கிடைக்கும். அதாவது 5:15 5:45 வரைக்குமே நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள். அந்த டயத்துக்குள்ளே உங்களோட பிரார்த்தனை இருந்துச்சுன்னா நல்ல மனமார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பிரார்த்தனையை நிறைவேறணும் அப்படின்னு உங்களால் பூஜை பண்ணுங்கள். என்ன செய்யணுமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லாம் செஞ்சிங்கன்னா அது உங்கள் மைண்டில் வந்து வெற்றியான மாதிரியே ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து அந்த காரியத்தை நினச்சி நீங்கள் வந்து அன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தோட ஸ்லோகம் சொல்கிறேன், அதையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அருமையான ஒரு நேரம், தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவு நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.